அந்த வானத்தை போல இருக்கு. நல்லா மஞ்சள் பாட்டு வந்தேன் சொல்லுங்க. மஞ்சளிலே ஒரு உள்ள வச்சா அதாவது நம்ம பேட்டையோடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும். தொழில்பேட்டைங்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. நீ உங்க காலத்துல எப்படி மச்சா இருந்துச்சு? எனக்கு வயது 71. நான் இந்த மண்ணில் பிறந்தவன். இந்த பேட்டை பகுதியில் ரமான்பேட்டை என்ற பகுதியில் மக்கள் வந்து கஷ்டப்பட்ட மக்கள் தான். ரொம்ப வறுமையான நிலையில் வாழ்ந்தவர்கள். ஏழ்மையில் கோரையை ஆற்றில் போன்ற அந்த ஓரத்தில் விளையக்கூடிய கோரையை அவர்களே காய வைத்து அதே மாதிரி கச்சாலை என்ற ஒரு பொருளையும் கொண்டு வந்து அதை நன்றாக இழைத்து நூலாக அதை திரித்து தன்னுடைய துறையில் வாயிலாக அந்த கதிர் போன்ற ஒரு பொருளை உபகரணத்தை வைத்து நூலாக்கி தன்னுடைய இரவு முழுவதும் அதை நூலாக்குவார்கள். பகலில் பாய் நெய்வார்கள். பாய் தயார் பண்ணி அதை கொண்டு தான் அவர்கள் சாப்பிடக்கூடிய வழி ஒரு அம்சம் இருந்தது. அவ்வளவுக்கு வறுமையான பகுதியாகத்தான் அந்த பகுதியாக இருந்தது. இப்போ தகர வேலைகள்லாம் பார்ப்பாங்கல்ல, அதில் ஆடவர்கள் ஆண்களுக்கு வேலை என்றால் அந்த தகரங்களை கொண்டு தன்னுடைய கடுமையான முயற்சியாலும் தன்னுடைய உழைப்பாலும் வேர்களை சிந்தி தகரங்களை கூட தங்கங்களாக மாற்றி சில அப்பா பாடல் என்ற ஒரு பாடலையும் கவிஞான சித்தர்களாக வாழ்ந்த பூமியில் சிலம்பத்தை பற்றி சிலம்பம் என்பது பல மனிதர்களுக்கு வாழ்ந்தார்கள். பல பேர்கள் ஜாம்பான் பெரிய பெரிய பயில்வான்கள் பெரிய சாட்ட சின்னப்பத்தவர் என்பவர் உடல் மண்ணில் வந்து அவர்களை அடுத்து கூட அழைப்பு விடுத்தார்கள். கூட எல்லா மனிதர்கள்லாம் வாழ்ந்தார்கள். அதையெல்லாம் அவர்கள் மடிந்து விட்டார்கள். அது காலப்போக்கில் மறைந்து வந்தது. அதுக்கு சில இளவட்ட கல் என்ற ஒரு 300 கிலோ கல்லை கூட தன் தோளில் தூக்கி போட்டு வாழ்ந்த சாமான்கள்லாம் வாழ்ந்தார்கள். கொண்டை கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட பகுதியாக இருந்த பகுதி இந்த பகுதி. அதை மறைந்து வந்த அந்த இடத்தை புதுப்பித்து ஜாபர் என்ற ஒரு நண்பர் அதை நம்ம இப்படி விடக்கூடாது, இந்த மண்ணுக்கு ஒரு வரலாறு உருவாக்கி தரணும்னு சொல்லி அவர்கள் அதை ஒரு உயிராக வைத்து உயிர் என்ற பெயரை வைத்து அது உயிரை தந்தார்கள். ஒரு வீரப்பன் போன்ற ஒரு உணர்வையும் உள்ளத்தையும் கொண்டு தன்னுடைய சில வரலாறையை படைத்து சில எல்லாம் நல்லா மச்சான் வந்து பேட்டையோடைய சில சிறப்புகள்லாம் நல்லா அழகான முறையில் சொன்னாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் கிடைக்கிறது கஷ்டம். முன்னோர்கள் வந்து இன்னும் இருக்காங்கன்னு சொன்னால் உண்மையிலே இன்னும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குன்னா இவங்க மாதிரி பெரியவங்களாக இருக்கிறதுனால தான் இன்னும் ஒரு நல்லது தெரியுது. இன்னும் தெரியாமல் போயிடும். என்ன கண்டிப்பாக வாழ்த்துக்கள் இன்னும் இந்த ஹயாத்தை கொடுத்து ஆண்டவன் சில சிறப்பு பணிகளை செய்வதற்கு இறைவன் பிரார்த்திக்கிறேன். சரி, மறந்துட்டு இருக்கக்கூடிய கடவுள் போட்ட கோடு அதை